வணக்கம் வாழவந்தான் சார். தங்கப்பாண்டி, தத்தமங்கலம் தங்கப்பாண்டி. ஆமா சார், செத்து போன தங்கப்பாண்டி பேசுறேன். பேப்பர்ல எல்லாம் படிச்சிருப்பீங்களே, கார் ஆக்சிடென்ட்ல செத்து போனேன்னு. அதே தங்கப்பாண்டி தான் பேசுறேன். அது உங்களோட செல் நம்பர் மிஸ் ஆயி போச்சு, அதான் வீட்டு நம்பருக்கு கூப்பிட்டேன். உங்களை உடனே நான் மீட் பண்ணணுமே, நிறைய பேச வேண்டியது இருக்கு. நீங்க என்ன பண்றீங்கன்னா, உடனே புறப்பட்டு இந்த போரூர்ல கேர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க வந்துடுங்க. அங்கதான் சார் அட்மிட் ஆயிருக்கேன். ரொம்ப சீரியஸ் சார், கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுங்க என்ன. அக்கா, மாமா இந்த வீடு பாத்துக்குங்க. மாப்பிள கைய குடுறா. உன் எண்ணத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. மாப்பிள உங்க அக்கா கப்பல் மாதிரி வீட்டுல இருந்தா அவ மனசு கோணப்படாததுக்காக அதை விட பெரிய அரண்மனை மாதிரி வீட்டை பிடிச்சிருக்கடா. மாமா நான் என்ன சொல்றேன்னு சொல்ல வேண்டாம்டா. மாமா வாடகை வீடு தான் பாத்துருக்கேன், லீஸுக்கு தான் வீடு பிடிச்சிருக்கேன்னு சொல்ல போறடா. டேய் அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும்டா. மாப்பிள கிரேட்ரா. மாமா கிரேட்ரா. ஆமாண்டா தம்பி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வீடா பிடிச்சிருக்கியேடா. அக்கா என்னக்கா நீ மாமா மாதிரி புரியாம பேசுற? இந்த வீட்டை அடையாளத்துக்கு பாத்துக்குங்கன்னு சொல்ல வந்தேன். போற பாதையில இப்படி ஒரு வீடு இருக்குன்னு காமிச்சியாக்கு. ஆமாக்கா, இங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனாதான் நான் பார்த்து இருக்கிற புது வீடு வரும். அத சொல்லதான் வந்தேன். அதுக்குள்ள மாமா அவசரப்பட்டு ஏதோ பேசிட்டாரு. என்னடா மாப்பிள ஒரு பில்டப்பா நாம மேல வந்துடலாம்னு பார்த்தா முடியாது போலுக்கடா. இன்னும் கீழே தான் போணுமா? மாமா கொஞ்சம் பேசாம வாங்க மாமா. சரி முழுக்க முடியலையே. என்னடா மாப்பிள இந்த ஏரியாக்குள்ள கூப்பிட்டு வர? ஏதோ உன் பேச்ச கேட்டு வாரமுடா. மாமா இப்படி வாங்க. அக்கா இப்படி வாங்க. மாப்பிள மாமா என்னடா இது சாக்கடைக்குள்ள எல்லாம் கூப்பிட்டு போற? ஆமா மெயின் ரோட் வழியா போனா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். இது குறுக்கு வழி, சீக்கிரம் போயிடலாம். வாங்க. வேற வழியே இல்லையா, இப்படி கூட்டிட்டு போற? கடவுளே. வாங்க போடா போடா. பாத்து இறங்குங்க, மெதுவா பாத்து. கீழே விழுந்து போறீங்க, பத்திரம் பாத்து வாங்க. மாப்பிள ரொம்ப பயமுறுத்தலாடே. பாத்து வா, கைய பிடி. சரி பைய பாத்து கூட்டி போமா. நடக்க முடியல மாமா. பாத்தாங்கடா சாமி. பாத்து வாமா. சீக்கிரம் வாடா. இன்னைக்கு பாரு அந்த ஆளு குடிச்சிட்டு இருக்காரு, தள்ளி வந்துருன. அக்கா என்னடா தம்பி இது, இங்க என்னத்துக்கு கூட்டிட்டு வந்த? அக்கா இந்த காம்பவுண்ட்ல மொத்தம் 65 வீடு இருக்கு. அதுல ஒரு வீட்ல நாம தங்க போறோம். குடிச்சிட்டு நடு தெருவுல.
நான் bowling போடுறேன்டா. அக்கா வாங்க போலாம். எது என்ன இந்த கூட்டத்துக்கு நடுவுல தங்க சொல்றியா? நான் மாட்டேப்பா. அக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்குறதுக்கு இடம் இல்லாம குடும்பமே பிளாட்ஃபார்ம்ல இருந்தோம். மறந்துட்டியா? அதை விட இது இவ்வளவோ பெட்டர். அம்மாடி அம்மாவை யோசிச்சு பாருமா, அப்பாவோட நிலைமையும் யோசிச்சு பாருமா. வேண்டான்னு சொல்லாத வாம்மா. ஆமாக்கா. அப்பா சரி போய் சரி வாம்மா. வாங்க. ஏண்டா புறா கூண்டு மாதிரி துண்டு கணக்கா இருக்கு, இதுல போய் நீ தங்க சொல்றியாடா? என்ன பண்றது? ஐயோ. அம்மா, பாத்து மாமா, பாத்து. என்னடா இதெல்லாம்? ஏய் ஈஸ்வரி வீட்டுல உள்ள மாட்டுத்தூளவே பெருசா இருக்கும்டா. இதுல போய் எப்படா ஈஸ்வரி தங்க சொல்ற? மாமா நான் கொடுத்துருக்கிற அட்வான்ஸ்க்கு சிட்டில இதை விட்டா வேற இடம் கிடைக்காது. கொஞ்சம் பேசாம வரீங்களா? கஷ்டப்பட்டு இந்த இடத்தை கண்டுபிடிச்சா நீங்க என்னடா ஹவுஸ் ஓனர். வாங்க மாமா, இவங்க தான் ஹவுஸ் ஓனர். வணக்கம் தம்பி. வணக்கங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. சார். எங்க அக்கா ஈஸ்வரி. வணக்கங்க. எங்க அப்பா. வணக்கம் வணக்கம் ஐயா. நான் இவனோட தாய் மாமன் வீர பரம்பரை கரிகால ஈஸ்வரி தொட்டு தாலி கட்டினவன். இந்தாங்க தம்பி வீட்டு சாவி. ஆமா என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? பெட்டி படுக்கையில எடுத்துட்டு வரலையா? எல்லாத்தையும் தான் புடிங்கிட்டு அனுப்பிச்சிட்டாங்களே. என்னது? ஒண்ணு இல்ல, எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டு வந்துட்டோம்னு சொல்ல வந்தேன். மாமா கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? காய் மூடிட்டு இருக்கு. பின்னாடி லாரில எல்லாம் வந்துட்டு இருக்கு. சரி தம்பி, இந்த வீட்டுல நீங்க எந்த பிரச்சனையுமே இல்லாம நிம்மதியா இருக்கலாம். கொஞ்சம் இருங்க தம்பி, வந்துடுறேன். சார் ஒண்ணும் இல்ல சார், அந்த வீடு ரொம்ப நாளா காலியா இருந்துச்சு. அவங்க இப்ப குடி வந்திருக்காங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல சார். இல்ல ஹலோ, யார் அந்த சின்ன பைய? ஐயோ, கசாப் கடையில் ஆடு வெட்டுற பைய மாதிரி இருக்கா? ஐயோ ஐயோ, ஏங்க? சத்தமா பேசாதீங்க. அவரு காதுல விழுந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னையா பிரச்சனை? நாங்க பார்க்காத பஞ்சாயத்தா? நாங்க பார்க்காத வெட்டு குத்தா? வீர பரம்பரை சேர்ந்தவங்கயா. மாமா டீச்சர் வாழ எடுத்தேன்னு வச்சுக்க. ஐயோ, நீங்க பேசுறத பார்த்தா வம்ப விலை கொடுத்து வாங்குவீங்க போல இருக்க. அவரு இந்த ஏரியாவுல பெரிய தாதா. கேட்டீங்களா? என்ன பெரிய தாத்தா? ஐயோ சும்மா இருங்க மாமா நீங்க. சரி தம்பி, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். சரிங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இங்க தண்ணி எப்பாவது தான் வரும். குடிக்கிற தண்ணிங்களா? அது எப்பவுமே வராது. நான் சொல்றது பாத்ரூம்ல புழங்குற தண்ணிய. பாத்ரூம் போற வேலையெல்லாம் தண்ணி வரும்போது தான் வச்சுக்கணும். நினைச்ச நேரத்துல எல்லாம் போக கூடாது. என்ன புரியுதா? யோ என்னையா சொல்ற? தண்ணி எப்போ வருதுன்னு பாத்துக்கிட்டாயா அதெல்லாம் போக முடியும்? பழகிக்கணும். எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்குமா? இடத்துக்கு தகுந்த மாதிரி நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அட்ஜஸ்ட் பண்றதா? அவசரம்னு வந்துட்டா எப்படி அட்ஜஸ்ட் பண்றது? அடக்கிக்க. சென்னையில 180 பேரு இப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நீ என்னமோ பெரிய மாட மாளிகையில குடியிருந்துட்டு இப்பதான் ஒண்டி குடுத்தனத்துக்கு வந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற. இதுக்கு முன்னாடி எந்த குடிசையில குடியிருந்தீங்களோ, என்னமோ கார வீடு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷமா போய் குடியிருப்பீங்களா? அதை விட்டுட்டு என்னமோ கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. போங்க போங்க, இந்த வீடு கிடைச்சதுன்னு போய் சந்தோஷமா குடியிருங்க போங்க. சரிங்க. பேசுவையா பேசுவ. பூனை இழைச்சா எலி கிரிக்கெட் விளையாட கூப்பிடுமா? அந்த கதையா போச்சு எங்க கதை. ஏண்டா தம்பி, என்னடா வீடு இது? ஏண்டா 4 செவுத்த கட்டி தளத்தை போட்டா வீடாயிருமா? பாரு, வத்தி பெட்டி கிடக்கா இத்தினூண்டு இருக்கு. இதுல எப்படிடா குடும்பம் நடத்த முடியும்? வேற வழி இல்லக்கா. இப்போதைக்கு இங்க இருப்போம், அப்புறம் ஏதாவது பாப்போம். ஏண்டா மாப்பிள, லாரியில சாமான் ஜெட்லாம் வருதுன்னு சொன்னியே, உண்மையிலே வருதா? மாமா உண்மைதான் மாமா. அடுத்த தெருவுல பழைய வீட்டு சாமான் விக்கிற கடை இருக்கு. அங்க பாய், தலகாணி, பாத்திரம் அதுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துரும். தலையெழுத்து.
எவனோ யூஸ் பண்ண சாமான்லாம் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. என்னடா இது? அப்பா என்னப்பா? ஈஸ்வரி, இதுக்கெல்லாம் நீ அசந்திரக்கூடாது ஈஸ்வரி. வாழ்க்கை தத்துவம் ஒன்று சொல்றேன் கேட்டுக்க. வாழ்க்கையில மேல போக 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 கவனமா இருக்கணும். கீழே விழ 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 தைரியமா இருக்கணும். ஈஸ்வரி இப்ப தைரியமா இருக்கணும்னு. மாப்பிள தெரடா நம்ம கோட்டை. மாமா உள்ள வாங்க. வாய் சார். போமா. வலது கால் எடுத்து வச்சு வாங்க. என்னடா தம்பி இது? ஏடா ஒரே ஒரு ரூம் தான் இருக்கு, இத போய் வீடுன்னு காமிச்சிட்டு இருக்க? அம்மாடி, நாம ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் ஆண்டவன் பழி வாங்கிட்டாம்மா. நல்லா பழி வாங்கிட்டான். ஏண்டா ஒரு ஆளே கையை நீட்ட முடியாது, கால் நீட்ட முடியாது. இத்தனை பேர் இந்த ரூம்ல எப்படா தங்குறது? என்னடா இது? என்ன மாப்பிள்ளை இது? ஒன்னும் தளர்ந்திராத ஈஸ்வரி. இந்த நாள் காலண்டர்ல குறித்து வைக்கப்பட வேண்டிய நாள். எண்ணி ஒரே வருஷத்துக்குள்ள இந்த நிலைமையை மாத்தி உன்னை பழைய நிலைமைக்கு இந்த வீர பரம்பரை கொண்டு வருவான் ஈஸ்வரி. விளையாட்டா வீரவசனம் பேச வேண்டிய நேரம் இல்ல மாமா. அது நான் பிடிப்பேன், கண்டிப்பா விட்டதை பிடிப்பேன். லாஸ்ட்ல போயிட்டு ரைட் ரூம். வாங்க சார். வாழ வந்தான் சார். தங்கப்பாண்டிய அப்படியே மறந்துட்டீங்களே சார். நான் மாதவி மேல வச்ச ஆசையால நான் நிறைய பட்டுட்டேன் சார். ஆனா அதுக்காக அவளை விட்டுற முடியுமா? விட மாட்டேன். அவளை நிம்மதியா வாழவே விட மாட்டேன். வாழ வந்தேன் சார். எவ்வளவு பெரிய உதவிகள் எல்லாம் உங்களுக்கே பண்ணிருக்கேன். ஆனா நீங்க மறந்துட்டீங்க. பரவாயில்ல சார். இந்த உலகமே நான் சத்துட்டு தான் நினைச்சிட்டு இருக்கும்போது நீங்களும் அப்படியே நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா நான் சாகல. பல பேரை சாகடிக்காம போகவும் மாட்டேன். என்ன சார், என்ன எதுவுமே பேசாம இருக்கீங்க? ஏதாவது பேச. நீங்க? அருணா மனோகர். மனோகர் ஐஏஎஸோட மனைவி, தொழிலதிபர் வாழவந்தானோட பொண்ணு. இந்த உலகமே ஒரு நாடக மேடை. நாமெல்லாம் நடிகர்கள். அதுல நான் ரொம்ப அதிர்ஷ்டமான நடிகன்.
என்ன பண்றது, ராஜா மாதிரி சுத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு சட்டத்துக்கு பயந்து நோயாளி மாதிரி இங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த பெட்ல வந்து படுத்துட்டு இருக்கேன். அதாங்க நம்ம அரசியல்வாதிகள் எல்லாம் கோர்ட்டு சமன் வந்தா உடனே நெஞ்சு பிடிச்சு அப்படியே வந்து படுப்பாங்களே, அந்த மாதிரி தான். நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததில்லை, ஆனா நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா உங்களோட அட்வொகேட் இருக்காங்களே லக்ஷ்மி, அவங்களோட ஹஸ்பண்ட் தனசேகரோட கிளைண்ட் நான். இப்ப இல்ல, பழைய கிளைண்ட். நேத்துக்கு அவரோட ஜூனியரை பார்த்தேன். அப்போ அவன் தான் சொன்னான், நீங்களும் உங்க ஹஸ்பண்ட் கலெக்டரும் என்னமோ டைவர்ஸ் வாங்க போறீங்கன்னு. அதுவும் அவரை நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த மாதவி கூட சேர்த்து வைக்க போறீங்களாமே. என்ன என்னம்மா இது, புராண காலத்து பொண்ணுங்களை விட மிஞ்சிட்டீங்க. அதுவும் இந்த அழகுக்கு.